அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. குறிப்பாக விவோ உடைய X60 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை ஆஃபர் ப்ரைஸில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஏன்னா நோட்டிஃபை பேஜ் வந்து சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்னாப்ட்ராகனில் புது 5G சிப்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 484. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். சைனீஸ் ஹேக்கர் சில பேர் வந்து ஃபேஸ்புக் வழியாக சில முஸ்லீம் கம்யூனிட்டி பீப்புளை வந்து டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து மெலேஷியஸ் லிங்க் அனுப்பி டவுன்லோட் பண்ண வச்சதாக தெரிய வந்திருக்கு. ஸோ இங்கே முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வீகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள் தான். இவங்க வந்து ரொம்பவே ரிலீஜியஸாக இருப்பாங்க. ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சைனீஸ் ஹேக்கர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரியும் வந்து ப்ரேயர் சம்மந்தமான லிங்க்ஸ், ரிலீஜன் சம்மந்தமான லிங்க்ஸ் மாதிரி அனுப்பி அவங்கள டவுன்லோட் பண்ண வச்சு அதில் வந்து மெலேஷியஸ் மேல்வேரையும் இன்ஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மேல்வேர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மேல்வேர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும். ஆனால் இது வந்து சர்வேலன்ஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அங்கே வந்து ஒரு கேமரா மாதிரி ஆன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணாதான் தெரிய வந்திருக்கு. ஸோ இது கொஞ்ச நாளாக பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் இதை டிடெக்ட் பண்ணி தற்சமயம் எல்லாமே டீஆக்டிவேட் பண்ணாதான் தெரியுது. அதோட ஃபேஸ்புக் குரூப் வந்து சைனீஸ் எம்பசிக்கும் இது சம்மந்தமாக ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. பட் இன்னும் அவங்க எந்த பதிலுமே அனுப்பலை. ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்காது கிளப் உடைய லைவ் ஆடியோ ட்விட்டர் ஸ்பேசஸ் தான். இதே மாதிரி ஃபேஸ்புக்கும் வந்து ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. லைவ் ஆடியோ ஃபீச்சர் தான். இதோட நிறைய இமேஜஸ் வந்து இப்போ இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக் வந்து இந்த லைவ் ஆடியோ ஆப்பை வந்து தனியாக ஒரு ஸ்டாண்டர்டான ஆப்பாக லான்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களுடைய ஃபேஸ்புக்லேயே வந்து ஒரு ஃபீச்சராக இன்டெகிரேட் பண்ணி தரலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் இப்போ ரிவீல் இருக்க இமேஜஸ் பார்க்கும்போது இவங்க ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் இதை இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை மெசேஞ்சரில் இந்த லைவ் ஆடியோ ஃபீச்சரை இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா அங்கே இருந்தே வந்து நீங்கள் லைவ் ஆடியோஸ் வந்து இனிமேல் ஹாஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக உங்களுக்கு கிளப் ஹவுஸ்லையும் ட்விட்டர் ஸ்பேஸ்லையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ ஃபேஸ்புக்லேயும் இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே பிரச்சனை தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு ஃபேக் மெசேஜ் இல்லைனா ஸ்கேம் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமேசானுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு போகுது. அமேசான் வெப்சைட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து அது ரியல் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக இ-காமர்ஸ் வெப்சைட் அமேசான் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபேக் வெப்சைட் கிரியேட் பண்ணி அங்கே போனதுக்கப்புறம் வந்து Huawei உடைய Mate 40 Pro வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லி, அதாவது 69,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வந்து சில கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸும் கேட்டு 5 to 6 டேஸில் வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து வீட்டில் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதா தெரியுது. ஸோ இது வந்து ஃபேக் வெப்சைட் அப்படின்னு தெரியாமல் வந்து நிறைய பேர் அமேசான் அப்படின்னு நினச்சி வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி மெசேஜஸ் உங்களுக்கு வந்தால் யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதோட அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அது ஒரிஜினலாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து மேலே நீங்கள் வெப் அட்ரஸ் பார்த்தாவே தெரியும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் போய்ட்டோ இல்லை க்ரோம் வெர்ஷனில் போய்ட்டு டைப் பண்ணிங்கன்னா வெப் அட்ரஸ் வந்து சிமிலராக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒரிஜினலுக்கும் வந்து டூப்ளிகேட்டுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான. இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஸ்டோரிஸ்க்காக இன்னொரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா தெரியுது. இது ஸ்டோரி டிராஃப்ட். இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். ஸோ ஸ்டோரி டிராஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து அது டெலீட் ஆகிடும். ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஸ்டோரி டிராஃப்ட். அதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு திரும்பவும் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இது எப்போ ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட் 365ல புது ஃபீச்சர், அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஃபீச்சர் வந்து லைவ் ஆயிருக்கு. நீங்கள் ஒருவேளை மைக்ரோசாஃப்ட் உடைய 365 உடைய மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் செக் பண்ணலாம். உங்களுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வெப் இன் பவர் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஸ்லைட்ஸாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இங்கிலீஷ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதோட ப்ரௌசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோம், எட்ஜ், ஃபயர்ஃபாக்ஸ் 3 தான் ஒர்க் ஆகும். சஃபாரி அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் இது அவைலபிளாக இல்லை. அது மட்டும் இல்லை, விண்டோஸ் 10ல் இருக்கக்கூடிய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இதில் இருக்கக்கூடிய ஐக்கன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லும்போது இதில் ரீசைக்கிள் பின்னாக இருக்கட்டும், ஃபோல்டர், டிஸ்க் ட்ரைவ் இதிலெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஐக்கன்ஸ்லேருந்து கொஞ்சமே இன்னோவேட்டிவாக கலர்ஃபுல்லாக வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கூடிய விரைவில் இந்த அப்டேட்டும் ரோல் அவுட் ஆகும். விண்டோஸ் 10 லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு Qualcomm புது 5G சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய 700 சீரீஸில் Qualcomm Snapdragon 780G இதில் வந்து உங்களுக்கு மோடம் இன்டெகிரேட் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon X53 மோடமோட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5G சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 765, 750 ஒரு சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 765ல் வந்து Cryo 670 CPU அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து 40% பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் சில ஃபீச்சர்ஸ் வந்து Snapdragon 888ல் இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் கனெக்ட் 6900 எல்லாமே வந்து இதில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால வந்து இன்னுமே எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இமேஜஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும் எல்லாமே இதில் பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் தாராளமாக 4K சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட Qualcomm உடைய இன்னொரு AI 5G சிப்செட் 780 லான்ச் ஆயிடுச்சு. Realme Holi டே சேல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, realme.com அஃபிஷியல் வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ் சீரீஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ரியல்மியுடைய X50, X50 ப்ரோலாம் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் லான்ச் ப்ரைஸ் வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மற்ற ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியுடைய X7 ப்ரோவாக இருக்கட்டும், லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன நார்சோவாக இருக்கட்டும், ரியல்மியுடைய 6 சீரீஸ், 7 சீரீஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் SBI கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரியல்மியுடைய C சீரீஸ்லையும் ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா Realme Holi டே சேல் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, ரியல்மியுடைய அஃபிஷியல் வெப்சைட்லையும் மார்ச் 26 அதாவது இன்னையோட உங்களுக்கு இந்த சேல் முடியுது. சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே நிறைய பேருடைய ஃபேவரட் அப்படின்னு சொன்னாவே வந்து அவங்களுடைய ஃபேன் எடிஷன் தான். ஏன்னா இந்த சீரீஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இப்போது இதில் 5G வேரியண்ட்டோட இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரிய வந்திருக்கு. சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நோட்டிஃபை மீ பேஜும் வந்து சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவீலாக இருக்குது. அங்கே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங்கோடது Snapdragon சிப்செட்டில் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆயிருக்கு. கேமரா செக்மெண்ட்டும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சரோட சாம்சங் அவங்களுடைய ஃபேன் எடிஷன் இந்தியாவில் கொண்டு வராங்கன்னு. விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் Vivo X60 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ விவோவுடைய இந்த எக்ஸ் சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் தான். கேமராவும் பெஸ்ட்டாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும், அவுட்லுக்கும் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கொடுப்பாங்க. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் Vivo X60, Vivo X60 Pro, Vivo X60 Pro Plus ஸோ 3மே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo X60 Pro Plus மட்டும் உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 888ல் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கு குவாட் கேமரா, 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், AMOLED பேனலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 69,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Vivo X60 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. அகைன் AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல், 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 49,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே லைட்டர் வேரியன்ட் Vivo X60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் Snapdragon 870 ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,990. ஸோ Vivo X60 Pro உடைய ஸ்பெக்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷன் தான். வெறும் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா, ட்ரிபிள் கேமரா அது மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி ஆஃபரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo X60 வந்து 37,990க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இமீடியட் 10% ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் HDFC டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா
10% வந்து ஃப்ளாட் ஆஃபர். அதாவது வந்து உங்களுக்கு 1000-2000 ரூபாய் கிடையாது, 3800 ரூபாய் இமீடியட் ஆஃபர். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 34,000 ரூபாய் வந்துடும். அடிஷ்னல் ஆஃபர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 29,999 இல்லைனா 30,000 அரௌண்ட் அந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 870 மட்டும் இல்லை, உங்களுக்கு பெஸ்ட் கேமரா, பெஸ்ட் அவுட்லுக்கோட ரொம்பவே அஃபோர்டபுளாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை விவோவுடைய X60 சீரீஸ் எல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா. ஷாமியுடைய Mi Mix சீரீஸ்க்கான லான்ச் டேட் வந்து ஃபைனலாக ரிவீலாக இருக்குது. இது மார்ச் 29 அன்னைக்கு சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பொதுவாக Mi Mix அப்படின்னு சொன்னாவே வந்து இவங்க நியூ டிசைன் தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து ஆல் நியூ டிசைன் அப்படின்னு சொல்லி ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் தான் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷாமி தரப்புலேருந்து ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் 29 அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே அவங்களுடைய Mi 11 சீரீஸும் சைனாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ ஷாமியுடைய மார்ச் 29 லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஷாமியுடைய Mi 11 சீரீஸுடைய இந்தியா லான்ச் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் லான்ச் டேட் இங்கே மென்ஷன் பண்ணல. சைனாவில் மார்ச் 29 இங்கே வந்து இன்னும் ரிவீல் ஆகல. பட் Mi 11 சீரீஸ் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. இந்த டீசர் மூலிமா அதுவும் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த Mi 11 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Poco F3 நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் Poco F3 மானிக்கரில் கிடையாது, Mi 11 சீரீஸில் வேறு பேரில் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் Poco F3க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவில் Poco F3யும் லான்ச் ஆக போது Mi 11 சீரீஸ் கீழே அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். Qualcomm லான்ச் பண்ண புது ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங் கேலக்ஸி F52. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அஜய். கங்க்ராச்சுலேஷன் அஜய். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.